தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக 1 கொரிந்தியர் 9:16 வாசிக்கலாம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. போதும் பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியான வாய்ப்புகளை தேவன் தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடிய கிருபைகளை நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். இதில் மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு அநேகர் நான் ஊழியம் செய்கிறேன், அதில் ஒரு மேன்மையை எடுத்துக்கொள்கிறார்கள். இவ்வளோ பேர் ஆதாயம் பண்ணிட்டேன், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன், இவ்வளோ நேரம் வேதம் வாசித்தேன், இதை மேன்மையாக எடுத்து பேசுகிறார்கள். இது மேன்மையை பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு பரிசுத்த பவுல் சொல்கிறார். ஏன்? இப்போ நான் காலையில் சாப்பிட்டேன், நான் மதியானம் சாப்பிட்டேன், நான் நைட்டு சாப்பிட்டேன், நான் டீ குடித்தேன், ஜூஸ் குடித்தேன் அப்படின்னு யாராவது மேன்மை பாராட்டுறாங்களா? இல்லை. அது மனுஷனாக பிறந்தா சாப்பிடணும், டீ குடிக்கணும், தூங்கணும், வேலை செய்யணும், அவ்வளோதான். அது மேன்மை பாராட்டுறது ஒன்றுமே கிடையாது. அதே போல் கடமைகளில் ஒன்று சுவிசேஷம் அறிவித்தல். நம்ம பிறந்துட்டோம், மறுபடியும் பிறந்துட்டாலே என் மேல் விழுந்த ஒரு கடமை இருக்கிறது. அது நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பது. அதில் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் அதை செய்யாவிட்டால் நான் கடமை தவறுகிறேன். வேலைக்கு போகவே இல்லை அப்படின்னு சொன்னால் சம்பாத்தியமே வராது. நற்செய்தி அறிவிக்கவே இல்லைன்னா ஆசீர்வாதம் வராது. காலையில் எழுந்து குளித்து ரெடியாகி சாப்பிடலைன்னு சொன்னால் பலனே இருக்காது. அதே போல் காலையில் எழுந்து 5 மணிக்கு ஜெபித்து வேத்தை தியானிக்கலைன்னா அன்றைக்கி ஆவிக்குரிய பலனே இருக்காது. கடமை தவறுகிறவர்களாக காணப்படக்கூடாது, கடமை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த காலை வேளையில் நாம் கடமை செய்கிறதை பெருமையாக சொல்லக்கூடாது. கடமை செய்வது நம்மேல் விழுந்த அது தொகையாக இருக்கிறது. அந்த தொகையில் நாம் நமக்குரியதை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாக காணப்படுவோமாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். காலையில் என் சமூகத்தில் ஒரு சிலராய் தியானிக்கும் கிருபை எங்களுக்கு தந்திரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மீது இந்த கடமையை நாங்கள் செய்யும் பொழுது அதில் பெருமை அடையாதபடி, மேன்மை பாராட்டாதபடி, நான் என்னுடைய வேலையை நான் செய்திருக்கிறேன், இது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது என்று சொல்லி அதில் நாங்கள் உறுதியாக நின்று பயணிக்க உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.